என்பதோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய காணொளி பற்றின மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு கடத்துவதற்காக டெல்லிக்கு கொண்டு செல்லப்பட்ட 100 கிலோ போதைப் பொருள் டெல்லியில் போதைப்பொருள் தடுப்புத்துறையிடம் சிக்கி பெரிய பரபரப்புக்கு உள்ளாகியிருக்கிறது இந்தியா முழுவதும் அந்த சம்பவம். அதில் தமிழகத்தைச் சேர்ந்த 3 நபர் அங்கு கைது செய்யப்பட்டார்கள். 3 நபர்கள் கைது செய்யப்பட்ட பிறகுதான் தமிழ்நாட்டிலிருந்து கடத்தப்படுகின்ற இந்த போதைப் பொருளுக்கு மூளையாக செயல்பட்டவர் ஜாபர் சாதிக் என்பது தெரிய வந்தது. ஜாபர் சாதிக் யார் என்று தெரிய வந்தவுடன் திமுக தலைமை அதிர்ச்சிக்கு உள்ளாகி போனது. உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலிருந்து, பேஸ்புக் பக்கத்திலிருந்து, எக்ஸ் தளத்திலிருந்து எல்லா இடங்களையும் ஜாபர் சாதிக்குடன் இவர் இருந்த அத்தனை புகைப்படங்களையும் அந்த தளங்கள்ல இருந்து அகற்றார். உடனடியாக டெல்லியிலிருந்து போதை தடுப்புத்துறை சம்பந்தமான காவல் சென்னைக்கு வந்துடுது. சென்னைக்கு ஜாபர் சாதிக்கை பற்றி விசாரணை பண்ணுறாங்க. ஜாபர் சாதிக்கு அவர் குடும்பத்தோட தலைமறைவாயிட்டார். ஜாபர் சாதிக்கு அவருடைய தம்பி, அவருடைய மனைவி, அவருடைய குடும்பத்தோட ஜாபர் சாதிக் தலைமறைவாயிட்டார். நடந்து இப்பொழுது 4 நாட்கள் ஆகிவிட்டது. இதுவரையில் இன்னும் ஜாபர் சாதிக் எங்க இருக்கிறார் அப்படிங்கிற அந்த தகவல் தெரியல. ஜாபர் சாதிக் இன்னும் கைது செய்யப்படல. இந்த சம்பவங்கள்ல பல கேள்விகள் சாமானிய மக்களின் குரலாக நாம் முன்வைக்கிறது என்ன அப்படின்னா, கடந்த காலங்கள்ல ஒரு குற்றவாளி தலைமறைவு ஆகிட முடியும். ஒரு ஆட்டோ சங்கருங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றவாளி சென்னையிலேயே காவல்துறை பின்னாடியே இருந்தா ஆட்டோ சங்கர் முன்னாடி போயிட்டே இருப்பாராம். அன்றைய காலகட்டத்தில் அந்த டெக்னாலஜி இல்லை. அன்றைக்கு ஒரு குற்றவாளியை கண்டுபிடிப்பது என்பதில் அவ்வளவு சிரமம் இருந்தது. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே தமிழக காவல்துறை மிகவும் வல்லமையாக பணிபுரிந்ததாக சொல்றாங்க. சில விஷயங்களை பார்க்கும் பொழுது அது நம்பும்படியாகத்தான் இருக்கிறது. ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை. வீட்டிற்குள்ளிருந்து வெளியே கிளம்புவது முதல் அவங்க எந்த இடத்துல இறங்குறாங்க, ஏறுறாங்க, எங்க போறாங்க, வராங்க, அத்தனையும் ஒரு மனுஷனை கண்காணிக்க முடியும். அவ்வளவு பெரிய டெக்னாலஜி உலகத்துல நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு நபர் 4 நாளா தலைமறைவாகி இருக்கிறாரு, அவரை கண்டுபிடிக்க முடியலன்னு தமிழ்நாடு காவல்துறை சொல்லுது, இந்திய காவல்துறை சொல்லுது, போதைப் பொருள் தடுப்புத்துறை சொல்லுதுன்னா தமிழ்நாட்டு மக்கள், இந்திய மக்கள் இதை நம்புவாங்களா? இல்லை நம்பணுமா? இதை நீங்க சொன்னா நாங்க நம்பிடணும். ஒரு அவர் குடும்பத்தோட தலைமறைவு ஆயிட்டு இருக்கிறாரு, அவரை பிடிப்பதற்கு தனிப்படை அமைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவீங்க. நாங்க நம்பணும். மக்கள் அரசியல் அதிகாரம் எவ்வளவு தூரத்துக்கு பாயுங்கிறத மக்கள் இதிலிருந்து புரிஞ்சுக்கிங்க. ஜாபர் சாதிக் ஒரு ஆளும் கட்சியோடு தொடர்புடையவராக இருக்கிறார். ஜாபர் சாதிக் அப்படிங்கிற அந்த போதைப் பொருள் குற்றவாளி தமிழ்நாட்டில் உள்ள ஆளும் கட்சியோடு தொடர்புடைய நபராக இருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள உதயநிதி ஸ்டாலினோடு தொடர்புடைய நபராக இருக்கிறார். உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கிருத்திகா ஸ்டாலின் அவர்கள் இயக்கவிருக்கின்ற ஒரு திரைப்படத்தை ஜாபர் சாதிக் தயாரிப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த திரைப்படத்தை தயாரிப்பதற்கான அத்தனை வேலைகளும் ஏற்கனவே நடந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதே சூழ்நிலையில தான் இப்பொழுது அமீர் இயக்கி கொண்டிருக்கின்ற இறைவன் மிக பெரியவன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை இதே ஜாபர் சாதிக் தான் தயாரித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி திரைத்துறையிலும் அரசியல் களத்திலும் ஒரே நேரத்தில் பயணித்துக் கொண்டிருப்பவர் தான் இந்த ஜாபர் சாதிக். இப்பொழுது இந்த ஜாபர் சாதிக் இவ்வளவு பெரிய குற்ற பின்னணியில இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் வெளியே தெரிய ஆரம்பித்த உடனே காவல்துறை அவரை கைது செய்வதற்கு தமிழ்நாடு வருகிறது என்ற தகவல் தெரிந்த உடனே அவர் தலைமறைவாகிறார். 4 நாட்களாக அவரை கண்டுபிடிக்க முடியல. காவல்துறை தனிப்படை அமைச்சு தேடிக்கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய டெக்னாலஜிகள் எல்லாம் வளர்ந்து போன இந்த காலத்துல தொலைபேசி அழைப்பு இங்க இருந்து உலகத்துல எந்த மூலையில நடந்தா கூட கண்டுபிடிக்க முடியும் இங்க இருக்கிற கிரைம்ல. அந்த அளவிற்கு டெக்னாலஜி வளர்ந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் தலைமறைவாகி இருக்கிறார் ஜாபர் சாதிக் அப்படின்னா, 4 நாட்களாக குடும்பத்தோடு தலைமறைவாகி இருக்கிறார். அவரை கண்டுபிடிப்பதற்காக தனிப்படை அமைத்திருக்கிறது காவல்துறை அப்படின்னா நம்புங்க தமிழ்நாட்டு மக்கள். 1. 2வது இதே நிலையில தான் செந்தில் பாலாஜியுடைய தம்பி 6 மாதங்களாக தலைமறைவாக இருக்கிறார். தமிழ்நாடு காவல்துறை அவரை கண்டே பிடிக்க முடியலங்க. இவ்வளவு பெரிய டெரரிஸ்ட்னு பாருங்க, அவர் இவ்வளவு பெரிய ஜாம்பவான்னு பாருங்க, அவர் கண்டுபிடிக்க முடியல. செந்தில் பாலாஜி 9வது மாசமா இருக்கிறாரு சிறையில. ஆனா அந்த நேரத்தில் தலைமறைவான செந்தில் பாலாஜியோட சகோதரர்
இது வரைக்கும் அவரை கண்டுபிடிக்கவே முடியல அசோக் குமாரை. அப்போ இந்த அசோக் குமார் தமிழ்நாட்டில் இருக்காரா, இல்லை பக்கத்து மாநிலத்தில் இருக்கிறாரா, இந்தியாவை விட்டு வெளிநாட்டுக்கே எங்கன்னா போயிட்டாரா, எந்த விஷயமும் தமிழ்நாட்டு காவல்துறைக்கு தெரியலையா, இந்திய காவல்துறை இதை கண்டுபிடிக்க முடியலையா? இதையெல்லாம் மக்கள் நம்பணும்னு நீங்க சொல்றீங்க. ஓட்டு போட்ட மக்கள் இளிச்சவாயனுங்க நம்பிட்டு இருக்க வேண்டியதுதான். எல்லாமே அரசியல் பின்புலம். 24 மணி நேரம் தேவையில்லை. இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு 24 மணி நேரம் தேவையே இல்லை இன்றைய டெக்னாலஜி உலகத்துல. அவ்வளவு பெரிய கணினி வளர்ச்சி எட்டி இருக்கணும் நம்ம. ஆனா காவல்துறை சொல்லுது, நம்ம நம்பி ஆகணும். ஜாஃபர் சாதிக்க கண்டுபிடிக்க முடியல. தமிழ்நாட்டின் அரசியல் முடிகள், பத்திரிகை துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்னா, 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல சம்பந்தப்பட்ட சாதிக் பாஷா இப்படிதான் கொலை செய்யப்பட்டார். சாதிக் பாஷா அவர்கள் வந்து சிபிஐ அழைத்த முதல் விசாரணையில் போயிட்டு விசாரணைக்கு உட்பட்டு வந்துட்டார். ஆனால் 2வது முறை அவர் விசாரணைக்கு போன பொழுது தடுமாற்றங்கள் ஏற்பட்டதாம் அவருடைய பேச்சில். யாருடைய பேச்சில்? சாதிக் பாஷா அவருடைய பேச்சில் தடுமாற்றங்கள் இருந்ததனால இவன் ஒருவேளை தப்பா எதனா உளறி உண்மையை கொட்டிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ராசாவுக்கு மிகவும் பக்கபலமாக ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருந்தார். அவர் பேரு சேட்டுன்னு முடியும். அந்த ஐபிஎஸ் அதிகாரியும் ராசா இன்னும் சில நபர்கள் எல்லாம் சேர்ந்து சாதிக் பாஷா கதையை முடிச்சதாக இப்பவும் மர்மமான தகவல்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. வைகோ வந்துட்டு அப்பப்போ பேசுவார். அதன் பிறகு ஸ்டாலின் காலிலேயே போய் விழுந்துருவார். அப்பப்போ பேசுவார், அப்புறம் ராசா கிட்டேயே போய் கை கொடுக்குவார். அப்பப்போ பேசுவார், அப்புறம் கனிமொழி கிட்டேயே போய் பேசுவார். ஏன்னா இவர் வந்துட்டு பச்சோந்தியை விட கேவலமான மனிதர். அவருடைய பேச்சை நம்ம நம்பவும் கூடாது, நம்பாம இருக்கவும் முடியாது. ஏனென்றால் சந்தர்ப்பத்திற்கு தக்கவாறு தன்னை மாற்றிக்கொள்ளுகின்ற அந்த பச்சோந்தியை விட கேவலமான ஒரு பிறவி இந்த வைகோ. இந்த வைகோ தான் சாதிக் பாஷாவுடைய விஷயத்துல நீங்க வேணா பழைய அவருடைய வீடியோக்களை போய் பாருங்க. சாதிக் பாஷாவை பத்தி அவர் பேசியிருக்கிற வீடியோவை. சாதிக் பாஷாவுடைய கதையை முடிச்சது திமுகவுடைய குடும்பம் தான், இந்த திராவிட குடும்பம் தான் அவரே பலமுறை சொல்லியிருக்கார். அதுபோல இந்த ஜாஃபர் சாதிக்குடைய நிலையம் ஆயிடுமோ அப்படின்னு தடா ரஹீம் வந்துட்டு ஒரு செய்தி சேனல்ல பகிரங்கமா பேசியிருக்கார். தடா ரஹீம் வந்துட்டு ஒரு செய்தி சேனல்ல பகிரங்கமா சொல்றார், சாதிக் பாஷாவுக்கு என்ன நடந்ததோ அதே நிலை இந்த ஜாஃபர் சாதிக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றார். ஏன்னா இந்த விஷயம் வந்துட்டு இவ்வளவு பரபரப்பா வெளியே வந்துடுச்சு. ஒருவேளை நாளைக்கு இவனை கைது பண்ணிட்டாங்கன்னா, இவன் கைதான பிறகு விசாரணையில எதுனா ஒன்று இருக்கு ஒன்று பேசி நம்மளை எல்லாரையும் இழுத்து விட்டுருவானோ அப்படின்னு இவன் கதையே முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தடா ரஹீம் வந்துட்டு ஒரு சேனல்ல பகிரங்கமா இந்த கருத்தை வெளியிட்டு இருக்கார். இது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது நடக்க கூடாது அப்படின்னா ஜாஃபர் சாதிக்கு வந்துட்டு காவல்துறையிடம் சரணடைந்து விடுவதுதான் ஜாஃபர் சாதிக்கு பாதுகாப்பு அப்படின்னு தடா ரஹீம் சொல்றார். ஆனா ஜாஃபர் சாதிக்கு தலைமறைவா இருக்கிறாரா, ஒருவேளை இந்த கும்பலே அவரை தலைமறைவாக வைத்து கொண்டிருக்கிறதா என்ற தகவல் காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும். தமிழ்நாட்டு காவல்துறை கண்டுபிடிக்குமா அப்படின்னா அது ரொம்ப 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 கஷ்டம்தான். இந்த மாதிரி வேலைகளில் இந்த மாதிரி செயல்பாடுகள் எல்லாம் இந்த திராவிட கட்சிகளுக்கு சாதகமாகவும் நாட்டு மக்களுக்கு பாதகமாகவும் பல செயல்களை இந்த காவல்துறை செய்திருக்கிறது. இதுவெல்லாம் நடக்கக்கூடாது என்பதுதான் நம்மை போன்றவர்களின் ஆதங்கம். ஆனால் என்ன நடக்கும் என்பது தெரியாது. இந்த 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்திய இந்த சம்பவத்தில் மிகப்பெரிய திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற செய்தி ஒவ்வொரு கணமும் திக் என்று வந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.